இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 27,000 ரூபா தான் கரண்ட் பில் வரணும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 38,000 ரூபா கரண்ட் பில் வந்திருக்கு இந்த மாதம். அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, அது 38,000 ரூபா கரண்ட் பில்லு. அதில் அந்த பவர் ஃபேக்டர் பெனால்ட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11,000 ரூபா போட்டிருக்காங்க. போன மாதம் 10,000, அதுக்கு முன்னத்த மாதம் 9,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஎஃப் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இதை தான் நம்ம இப்போ சரி பண்ண வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் காலேஜ் மோட்ரு கிட்டத்தட்ட ஒரு 18 மோட்டருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் இல்லாமல் மேனுவலாக நாமளே கெப்பாசிட்டி ஒவ்வொரு மோட்டரும் தனித்தனியாக மாட்ட போகிறோம். மாட்டுக்கு முன்னாடி இந்த மோட்டர் ஓடும் போது எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது, எவ்வளோ இன்ஸ்டன்ட்டாக பிஎஃப் எடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன மாறுதல், எவ்வளோ பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, எவ்வளோ ஆம்பியர் குறையுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ கெப்பாசிட்டி மாட்டுக்கு முன்னாடி இப்போ எல்லா மோட்டரும் ஓடுது. கெப்பாசிட்டி மாட்டுக்கு முன்னாடி இப்போ எவ்வளோ ஆம்பியர் பிஎஃப் எடுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ 18 மிஷின் வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ இது எவ்வளோ ஆம்பியர் எவ்வளோ பிஎஃப் எடுக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து வோல்டேஜ். ஒரு ஃபேஸில் பாருங்கள் 10 ஆம்பியர் எடுக்குது, அடுத்த ஃபேஸில் 11 ஆம்பியர், அடுத்த ஃபேஸில் 10 ஆம்பியர். பிஎஃப் பாருங்கள் 57 தான் இருக்குது. டோட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 536. பாருங்கள், RYBன்னு சொல்லி போட்டிருக்கீங்களா, இது டோட்டல் வந்து இதோடைய பிஎஃப் பார்த்தீங்கன்னா 537. இப்போ நம்ம கெப்பாசிட்டிலாம் மாட்டிடும். மாட்டினதுக்கப்புறம் இதோட இன்ஸ்டன்ட் பிஎஃப் ப்ளஸ் வந்து ஆம்ப்ஸ் எவ்வளோ குறையுதுங்கிறதை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் ஆன் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணுறது ஆன் பண்ண ஆரம்பிச்சு.